இதுவரை நடத்திய தேவன் இன்னும் நடத்துவார். अब तक संभाला हो परमेश्वर आगे भी संभालेगा. இம்மட்டும் உதவின எபினேசர் இன்னும் நமக்கு உதவி अब तक सहायता किया हुआ एबेनेजर आगे भी सहायता करेगा. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा हो. அல்லேலூயா. हालेलुया. இந்த நாளிலும் கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் தந்த பாக்கியத்துக்காக தேவனை நான் மீண்டும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து துதிக்கிறேன். मैं फिर से मेरे मन की गहराई से जो इस महिमा के दिन में हमें आराधना करने के लिए ये समय को प्रभु दिया, इसलिए मैं प्रभु को பரிசுத்த ஆராதனையை நாம் வீட்டில் இருந்தாலும் ஆராதித்துக் கொண்டிருக்க வேண்டும். यदि हम घर पे रहता है फिर भी विश्राम दिन के पवित्र आराधना हम करना है. யாரும் பார்க்கவில்லை காணவில்லை மேலான அதிகாரம் இல்லை என்று சொல்லி உங்கள் இஷ்டத்துக்கு சுயத்துக்கு இருக்கக்கூடாது. अगर जो ऐसे हम अपने धार्मिकता से नहीं रहना है, मुझे कोई नहीं देखता है, मुझे मेरे ऊपर कुछ अधिकार नहीं है करके அதற்கு எறும்பு சாதாரண ஒரு ஞானமுள்ள அந்த நீதிபதியில ஒரு எறும்பை குறித்து சின்ன ஒரு ஜந்து அதை குறித்து நமக்கு அறிவுறுத்துகிறார். और नीति वचन में एक छोटा सा जंतु मुंगी के बारे में प्रभु हमको सीख सकते हैं. நீதிபதிகள் 6ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம் 7வது வசனத்தில். नीति वचन 6वां अध्याय 7वां वचन. சோம்பேறியை குறித்து எழுதும்போது 6வது வசனத்திலே சொல்லப்படுகிறது. 6वां वचन में आलसी के बारे में लिखा है. நீதிபதிகள் 6:6 சோம்பேறியே நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழியை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். हे आलसी चींटियों के पास जा, उनके काम पर ध्यान दे और बुद्धिमान हो. சோம்பேறி கற்றுக்கொள்ளக்கூடியது ஒரு சின்ன ஜந்துவை பார்த்து நீ கற்றுக்கொள்ளப்பா. और आलसी एक छोटा सा चींटिया को देखकर तू बुद्धिमान हो. கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் ஒரு சோம்பேறிதான். अगर जो परमेश्वर का आराधना नहीं करता वो आलसी है. உனக்கு வெட்கம் உண்டாகும்படி ஒரு சின்ன எறும்பை பார்த்து சொல்கிறார். अगर तुझे लज्जा होने के लिए प्रभु एक चींटिया के बारे में कहता है. அதற்கு பிரபு கிடையாது. उसका ना तो कोई न्यायी, அதற்கு தலைவன் கிடையாது, ना प्रधान, அதிகாரி இல்லாதிருந்து और ना प्रभुता करने वाला. அது அதனுடைய வேலையை செய்கிறது. फिर भी वो अपना काम करता है. அதனுடைய காலத்தை நிதானித்து செய்கிறது. वो अपने काल के बारे में वो ध्यान करता है. கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். वो अपने आहार दुख काल में संचय करती है और कटनी के समय अपनी भोजन वस्तु. சோம்பேறி நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய், எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய். ये आलसी तू कब तक सोता रहेगा, तेरी नींद कब टूटेगी. இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கைமுடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ. कुछ और सो लेना, थोड़ी सी नींद, एक और चपकी थोड़ा और छाती पर हाथ रख के लेटे रहना. உன் தரித்திரம் வழிபோக்கனை போல உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போல வரும். तब तेरा कंगालपन रात के लुटेरे के समान, तेरी गड्डी अधियार. உன் வீட்டுக்குள்ளே தரித்திரம் வராதபடி தேவனுடைய சமூகத்துல இந்த 8 மணிக்கு ஆராதனைனா சரியாக ஆயத்தமாகி நீ அமர்ந்து, அல்லது வழிபோக்கு உனக்கு தரித்திரம் வழிபோக்கனை போலையும் வறுமை ஆயுதம் அணிந்த பூனை போல வரும். यदि तेरे घर में कंगाल नहीं होना तो बराबर हर हफ्ते 8 बजे तैयारी के साथ आराधना में अपने अपने घर पे बैठ जा. नहीं तो तेरा ये कंगालपन ऐसे लुटेरे की समान और हड्डी हथियार बांधने की समान आ पड़ेगा. வழிபோகன் திடீர்னு உள்ள நுழைஞ்சிட்டு எதையும் எடுத்துட்டு போயிடுவான். जो रास्ते पर सड़क पर आने वाला अचानक अंदर प्रवेश होगा, कुछ भी अपने हाथ में मिलेगा, लूट कर ले जाएगा. ஆயுதம் அணிந்தவன் வேகமாக துணிச்சலா வந்து அவன் உனக்கு எடுத்துட்டு போயிடுவான். अगर जो कंगालपन एक हथियार बांधा हुआ आदमी के नहीं, वो हिम्मत से आएगा, सब कुछ लूटवा कर ले உன்னுடைய जाएगा. சோம்பேறித்தனத்தினால் तेरे आलसी के निमित्त இருக்கிற ஆசீர்வாதத்தையும் நீ இழந்து விடாதே. जो तेरे पास है वो आशीष को भी मत खो. ஞாயிற்றுக்கிழமை சபையுடைய ஒழுங்குபடி 8 மணிக்கு சூழ்நிலைகள் நிமித்தமாக சட்டத்தின் நிமித்தமாக நாம் அமர்ந்திருக்கிறோம் சொன்னா வீட்டுல இருந்தாது தேவ பயத்தோடு பயபக்தியோடு நீ ஆராதி. अगर मंडली के नियम के अनुसार हर रविवार के दिन प्रभु के भक्ति के साथ आराधना करो. अभी तो हम परिस्थिति के नहीं, इस कानून के अधीन में हम
रहता है நீ इसलिए பயபக்தியோட இருந்தா உன் பிள்ளைகள் உன்னை சுற்றி ஒளியும் மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். यदि तू भयभीत होगा तो तेरे बाल बच्चों तेरे चारों ओर वो भी आशीष के साथ रहेंगे. ஆகவே நீ எறும்பு அதனுடைய காலங்களை நிதானிக்க தெரிகிறது. ये चींटियां अपने काल के बारे में ध्यान करता है. அதுக்கு மேலான ஒரு பிரபு கிடையாது, தலைவன் கிடையாது, அதிகாரி கிடையாது. யார் மேலானது யாரும் கிடையாது. और उसको ना कोई न्यायी ना प्रधान ना प्रभुता करने वाला. உனக்கு மேலான ஒரு அதிகாரம் யாரு இல்லைன்னு நீ வீட்டுல நினைச்சிட்டு இருக்கிற. अगर तू अपने अपने घर पे ऐसे सोच के बैठा है मेरे ऊपर कोई अधिकार नहीं है, எனக்கு யார் மேலான அதிகாரம் நம்ம ஆட்ல தூங்கிட்டு இருக்கிற. मुझ पर ना किसी अधिकार है, इसलिए मैं अपनी इच्छा के अनुसार உன்னை सोचता பார்த்து हूं. தான் சொல்லுகிறார். मुझको और प्रभु कहता है சரியான 8 மணிக்கு ஆராதனா நீ ஆயத்தமா உன் வீட்டுல ரெடியா இரு. 8 बजे आ रहा हुआ तो ठीक से 8 बजे तैयार के साथ तेरे घर पे बैठ जा. எப்படி நீ ஆலயத்து வருவி அப்படி உட்கார்ந்து ஆராதி. தேவன் அந்த பயபக்தியை பார்த்து தேவ பிரசன்னத்தை அனுப்பி உன்னை ஆசீர்வதிப்பார். जैसे तू मंडली में आता था वैसे अपने घर पे भी बैठ के साथ बैठो, तभी प्रभु तेरे ये भक्ति को देखकर तुझे उनकी प्रसन्नता के द्वारा आज का दिन आशीष करेगा. உன் வீட்டை விட்டு தரித்திரம் வறுமையும் தூர போகும். तभी तेरे घर से दरिद्र और कंगाल दूर हो जाएगा. ஹalleluya. हालेलुया. ரெண்டு காரணங்களை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். धन्यवाद करेंगे. धन्यवाद. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். धन्यवाद धन्यवाद धन्यवाद. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा. தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கவனிப்போம். हम अभी वचन की ओर ध्यान करेंगे. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் यशाया भविष्यवाणी की किताब 48ஆம் அதிகாரம் 48वां अध्याय 17 18 வசனங்களை வாசிக்கலாம். 17 18 वचन. இஸ்ரவேலின் பரிசுத்தா இருக்கிற உன் மீட்பராகிய கர்த்தர் சொல்கிறதாவது, यहोवा जो तेरा छुड़ाने वाला और इस्राएल का पवित्र है वह यो कहता है, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாய கர்த்தர் நானே. मैं ही तेरा परमेश्वर यहोवा हूँ जो तुझे तेरे लाभ के लिए शिक्षा देता हूँ और जिस मार्ग से तुझे जाना है उसी मार्ग पर तुझे ले चलता हूँ. உனக்கு பிரயோஜனமானவளை உனக்கு போதிக்கிறேன். तेरे लाभ के लिए मैं शिक्षा देता हूँ. உனக்கு நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்தி கொண்டிருக்கிறேன். और जिस मार्ग से तू जाना है उसी मार्ग में मैं तुझे ले चलता हूँ. 3 மாத காலங்களாக நானும் பிரசங்கித்துக் கொண்டே தான் இருக்கிறேன். मैं भी लगातार 3 महीने संदेश देते रहता हूँ. தேவன் நல்ல விஷயங்களை உனக்கு போதித்துக் கொண்டிருக்கிறார். परमेश्वर अच्छी भलाई विषयों को तुझको सिखाई देता है. பிரயோஜனமானவளை தான் உனக்கு போதித்துக் जो तेरे लाभ का है वही प्रभु ये 3 महीने में तुझे सिखाई देता है. நடக்க வேண்டிய வழியிலெல்லாம் உனக்கு நடத்துவேன் என்று போதித்துக் கொண்டிருக்கிறார். अगर जिस मार्ग में तू जाना है तो उस मार्ग में मैं तुझे ले चलूंगा करके प्रभु तुझे सिखाई करता है. அப்போஸ்தலன் பவுல் எப்படி போதித்தது போல जैसे प्रेरित पौलुस सिखाया था. அப்போஸ்தலர்கள் 20ஆம் அதிகாரத்தில் விடுகள் தோறும் பிரயோஜனமானதை போதித்தேன் என்று அப்போஸ்தலர் 20:20 வாசிக்கிறோம். प्रेरितों 20:20 में हम पढ़ता है, जो जो बातें तुम्हारे लाभ की थी उन्हें बताने और लोगों के समझ कर घर सिखाने से कभी नहीं. பிரயோஜனமானவளை ஒன்றையும் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் जो बातें तुम्हारे लाभ की थी उनमें ने कोई भी वे नया चीज का வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணினார். उनको बताने और लोगों के सामने और घर घर सिखाया था. உனக்கு பிரயோஜனமானவளை இந்த நாட்களை உன் வீடு தேடி வந்து கொண்டிருக்கு போதிக்கிறது. इसलिए जो तेरे लाभ के लिए आजकल तेरे घर के तक वो पहुंचता परमेश्वर तेरे घर तक पहुंच रहा है परमेश्वर का उपदेश वचन. हालेलुया. பிரயோஜனமானதை உனக்கு போதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. जो जो तेरे लाभ का है वो सब तुझे अभी सिखाया உனக்கு देगा. மறைத்து வைக்காதபடி कोई भी छुपा कर नहीं रखा. 20 அப்போஸ்தலர் நடவடிக்கை 20ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே வாசிக்கிறோம். प्रेरितों 20वां अध्याय 26वां वचन. தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றை நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடியாயே. 26वां वचन. इसलिए मैं आज के दिन तुमसे गवाही देकर कहता हूँ कि मैं सबके लहू से निर्दोष हूँ. उसके आगे पीछे रहेगा. हाँ, क्योंकि मैं परमेश्वर के सारे अभिप्राय को तुम्हें पूरी रीति से बताने से न चीज़का. ஹalleluya. हालेलुया. கவனிக்க வேண்டிய எல்லா ஆலோசனைகளையும் உனக்கு மறைத்து வைக்காம எல்லாத்தையும் அறிவிச்சேன். परमेश्वर के सारे अभिप्राय को मैं किसी को न छुपा कर रखा है. सब कुछ मैं पूरी रीति से तुझे बताया. ஆகவே என் ரத்த பலி என்கிட்ட வரக்கூடாது. லாக்டவுன் காலங்கள்ல இந்த ரத்த பலி எனக்கு வராதபடி
நான் சுத்தமாக இன்றைக்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். इसलिए आज के दिन मैं अपने बारे में गवाही दे सकता है कि किसी का दो लहू का बलि मुझ पर ना पड़ेगा. உன்னை குறித்து எந்த உன்னை நடத்துறவனை குறித்து குற்றச்சாட்டு தேவனிடத்துல அந்த இரத்த பலி நீங்க நான் இன்றைய தினம் சாட்சியாக இருக்கிறேன். अगर जो तुझे अगुवाई करता है उस अध्यक्ष के रीति से खड़ा होकर मैं कहता हूँ जो तेरे बारे में तू मुझ पर परमेश्वर के लिए कुछ दोष नहीं लगा सकता है. அந்த இரத்த பலி என்னை விட்டு நீங்கும்படியாக சாட்சியாக இருக்கிறேன். मैं उसी लहू का बलि मुझ पर दोष लगा के तू करने वाला आज मेरे से दूर होना मैं गवाही देता हूँ. கர்த்தர் உன்னை நித்தமும் போதித்து பிரயோஜனமானவெல்லாம் போதித்துக் கொண்டிருக்கிறார். यहोवा प्रतिदिन तुझे तेरे लाभ के लिए सिखाया करता है. உன்னை நடத்த வேண்டிய வழியிலே நடத்துவேன் என்று சொல்லி பேசிக் கொண்டிருக்கிறார். अगर जिस मार्ग में तू चलना उसी मार्ग में मैं चलूंगा करके तुझसे बातें करता है. அந்த பிரயோஜனமானதை போதனையை கேட்டு அந்த நடக்கக்கூடிய வழியிலே நீ நடப்ப ஒப்புக்கொடு. अगर उस लाभ के शिक्षा को तू सुनकर अगर तेरे जिस मार्ग में तू चलना उसी मार्ग में चलने के लिए तू समर्पित करो. 18வது வசனம் சொல்கிறது ஏசாயா 48:18 ஏசாயா 48:18 என் கற்பனையை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். भला होता कि तूने मेरी आज्ञाओं को ध्यान से सुना होता. என் கற்பனை ஒரு அழுத்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது. என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். भला होता कि तू मेरी आज्ञाओं को ध्यान से सुना होता. தேவனுடைய ஜனமே, हे परमेश्वर के கர்த்தருடைய பிள்ளைகளே, हे परमेश्वर के लोग, தேவனுடைய ராஜ்யத்திற்கு உங்களை அழைத்தவர் பேசிக் கொண்டிருக்கிறார். अगर जो परमेश्वर अपने राज्य के लिए तुझे बुलाया वो बातें करता है. என் கற்பனைகளை நீ கவனித்தானால் நலமாயிருக்கும். भला होता कि तूने मेरी आज्ञाओं को ध्यान से सुना. அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலும், तब तेरी शांति नदी के समान உன் நீதி சமுத்திரத்தின் அலையை போலும் இருக்கும். और तेरा दर्द समुद्र को लहरों के समान होता. நதி அமர்ந்த தண்ணீரண்டையிலே அப்போ தாவீது சொல்கிறான், என்னை அமர்ந்த தண்ணீரண்டையிலே கொண்டு दाऊद ने कहा था मुझे प्रभु एक सुखदाई झरने के पास ले चलता है. அமர்ந்த தண்ணீரண்டை உன்னை கொண்டு வந்து நிறுத்துகிறார். सुखदाई पानी के पास तुझे ले आकर खड़ा करता है. உன்னுடைய நீதி अगर तेरा दर्द சமுத்திரத்தின் அலையை போல் இருக்கும். समुद्र के लहर के समान होता. உன்னுடைய நீதி तेरा दर्द புரண்டு வரும். उलट पलट कर आएगा. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். कि नाम की महिमा. இப்படிப்பட்ட சமாதானம் நீதி உனக்கு இருக்கிறது. इसी प्रकार का शांति और दम तेरे अंदर है. உனக்கு வைத்திருக்கிற சமாதானம் வேறு, अगर जो तेरे लिए रखा हुआ शांति உலகத்தில் வைத்திருக்கிற சமாதானம் வேறு. संसार के लिए रखा हुआ शांति உலகத்தில் இருக்கிற நீதி வேறு, अगर जो तेरे अंदर है वो धर्म अलग உலகத்தில் है. இருக்கிற நீதி வேறு. वो संसार के लिए है वो धर्म अलग है. ஆகவே உலகம் தரக்கூடிய சமாதானம் அல்ல, इसलिए जो ये संसार देने वाला शांति नहीं, நமக்கு சமாதானம் நதியை போல், हमारा शांति नदी के समान, நமக்கு நீதி சமுத்திரத்தின் அலையை போல். और हमारा दम समुद्र की लहर के समान. யாருக்கு? किस व्यक्ति के लिए? இந்த நாளிலே நீ பிரயோஜனமானவர்களை போதனைகளை கற்பனைகளை நீ கவனித்து பார்த்தால் நலமாக இருக்கும். इसलिए दिनों में तू तेरे लाभ के शिक्षा के ओर ध्यान रखे. நாட்களில் நீ கவனித்து நடப்பாயாக. इन दिनों में ध्यान करके चलो. பிலிப்பியர்கள் நிருபத்தில் வாசிக்கிறோம். फिलिपियों की पत्री, பிலிப்பியர்கள் நிருபம் फिलिपियो 4ஆம் அதிகாரம் 4वां अध्याय எடுத்துக்கொள்வோம். निकालेंगे. பிலிப்பியர் 4:9 வாசிக்கிறோம். फिलिपियो 4:9 நீங்கள் என்னிடத்திலே கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டுபிடிக்கிற எவைகளோ அவர்களை செய்யுங்கள், அப்பொழுது சமாதான தேவன் உங்களோடு இருப்பார். जो बातें तुमने मुझसे सीखी और ग्रहण की और सुनी और मुझसे देखी उन्हीं का पालन किया करो, तब परमेश्वर जो शांति का सोता है तुम्हारे साथ रहेगा. நம்முடைய தேவன் சமாதானத்தின் தேவன். हमारा परमेश्वर शांति का உங்கள் परमेश्वर, கூடாரங்களிலே அவர் இருப்பார். वो तुम्हारे तंबुओं में रहेगा, உங்கள் வேலைகளிலே இருப்பார். तुम्हारे कामों पर रहेगा, உங்களுடைய எந்த காலங்களிலேயும் அவர் உங்களோடு கூட தான் இருப்பார். तुम्हारे किसी परिस्थितियों पर परमेश्वर तुम्हारे संग நீங்கள் रहेगा. என்னிடத்திலே கற்றும் अगर तुमने मुझसे सीखी, அடைந்தும் ग्रहण की, கேட்டும் सुनी கண்டும் और मुझसे இருக்கிறவர் எவைகளோ उन्हीं की पालन किया करो. நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள், तुमने मुझसे सीखा है, அடைந்திருக்கிறீர்கள், ग्रहण किया है, கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள், सुनते
रहता है கண்டிருக்கிறீர்கள் और देखा है நீங்கள் எவைகளோ அவைகளை செய்யுங்கள் ही के अनुसार पालन किया करो ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக नाम की महिमा हो நீ என்னிடத்திலே கற்றதை மேல் நீ கவனித்து பார் अगर जो तुमने मुझसे सीखा है उसी की ओर ध्यान करो நீ என்னிடத்திலே கேட்டதை மேல் கவனித்து பார் अब तू मुझसे सुना है उसी की ओर ध्यान करो நீ என்னிடத்திலே கண்டதை மேல் கவனித்து பார் तूने मुझ में देखा है उसी की ओर ध्यान करो அப்போது உனக்கு நலமாக இருக்கும் तभी वो तेरे लिए भला உன் होता है சமாதானம் நதியை போலவும் तभी तेरा ये शांति नदी के समान உன்னுடைய நீதி சமுத்திரத்தின் அலையை போலும் இருக்கும் तेरा धर्म समुद्र की लहरों के समान ஹல்லேலூயா हालेलुया हालेलुया அப்படியாவது கர்த்தர் உன்னை நடத்துவாராக वैसे प्रभु तुझे अगुवाई करेगा நாட்களை நீ கவனித்தாயானால் நலமாக இருக்கும் यदि इन तीनों की आज्ञाओं की ओर ध्यान करेगा तो भला होता है நீ கவனித்து பார் तो ध्यान से देखो நீ கவனித்து பார் तो ध्यान से देखो ஆண்டவருடைய நாமத்துக்கு பயமுண்டாவது कि नाम की महिमा அங்கே கவனித்து பார் என்று மிருகத்தை பார்த்து சொல்லுகிற மிருகத்தை கவனித்து பார் என்று தேவன் யோபுவுக்கு சொல்லுகிறார் अगर परमेश्वर ने अय्यूब की ओर करता था एक जानवर की ओर देखो யோபுவின் புத்தகம் 40ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கு अय्यूब 40:15 இப்போது மிருகத்தை நீ கவனித்து பார் उस जलगज को देख ஒரு மிருகத்தை பார்த்து கவனித்து பார் என்று சொல்லுகிறார் एक जानवर की ओर देखने के लिए कहा था ஒரு தண்ணீரிலே ஜலத்திலே நதியிலே வாழக்கூடிய ஒரு மிருகத்தை குறித்து கவனித்து பார் என்று சொல்லுகிறார் वैसे जल पर रहने वाले एक जानवर की ओर देखने के लिए प्रभु ने कहा था அதை நீ கவனித்து பார் तो उसको और देखो ஏன் क्यों ஏன் क्यों அவன் சர்வ வல்லவரோடு கூட வழக்காடி விட்டான் अय्यूब ने सर्वशक्तिमान परमेश्वर से मुकदमा लड़ने लगा தர்க்கித்து விட்டான் वाद विवाद किया है இரண்டாவது வசனத்திலே வாசிக்கிறோம் दूसरा वचन யோபு 42லே வாசிக்கிறோம் अय्यूब 40 दूसरा சர்வ வல்லவரோடு வழக்காடி அவனுக்கு புத்தியை படிப்பிக்கிறவன் யார் क्या जो बकवास करता है वो सर्वशक्तिमान से झगड़ा करे जो परमेश्वर से विवाद करता है தேவன் பேரில் குற்றம் பிடிக்கிறவனுக்கு இவைகளுக்கு உத்தரவு சொல்ல கடவன் என்றார் जो परमेश्वर से विवाद करता है वो इसका उत्तर दे நீ கவனிக்க வேண்டும் सुनिए தேவனுக்கு ஏன் தேவனிடத்திலே தர்க்கித்துக் கொண்டிருக்கிற அனுபவம் वैसे परमेश्वर से बकवास करने वाला अनुभव யோபுடைய வாழ்க்கையிலே பெரிய ஒரு இழப்பு தோல்வி வந்த காலங்களிலே अय्यूब के जीवन में एक बड़ा नुकसान सकेते आते समय पर துக்கமான காலங்களிலே दुख की शोक के समय पर அப்படி சோதனையான காலங்களிலே संकट के समय पर தர்க்கித்து தேவனோடு வழக்காடி விட்டான் தர்க்கித்து விட்டான் குற்றம் கண்டுபிடித்து விட்டான் परमेश्वर पर अय्यूब ने दोष लगा दिया विवाद कर दिया बकवास करने लगा ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் की नाम की महिमा ஏன் அவன் வாழ்க்கையிலே அப்படி இப்படிப்பட்ட காலங்களிலே நாம் கூட இருக்கிறோம் अभी इसी प्रकार के स्थिति में समय में हम भी रहता है வெறும் லாக்டவுன் 4 மாதங்களாக தேசம் அடைபட்டு போய் கிடக்கிறது लगातार 4 महीने से ये देश तो बंद किए हुए ஒரு லாக்டவுன் ஆன காலங்களிலே இருக்கிறது हम ऐसे लॉकडाउन के समय में देश है ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் नाम की महिमा हो தேசம் அடைக்கப்பட்டு கிடக்கிறது देश बंद किए हुए வாங்கவும் விற்கவும் போகவும் வரவும் ஒரு ஃப்ரீடமா வாழ முடியாத காலங்களாக இருந்து கொண்டிருக்கிறது वैसे कुछ स्वतंत्र नहीं है लेना देना आना जाना के लिए ஏதோ இருக்கிறதை கொண்டு போதும் என்று வாழக்கூடிய வாழ்க்கையில் இருக்கிறோம் जो हमारे पास है वो हमारे लिए बस करके हम जीवन बिताता है இப்படிப்பட்ட காலங்களிலே इसी प्रकार के समय நீங்கள் में தேவனோடு கூட தர்க்கிக்கிற அனுபவத்தில் வந்துவிடக் கூடாது तुम परमेश्वर से बकवास करने वाला अनुभव तुम्हें नहीं आना பிரயோஜனம் இல்லாத வார்த்தையும் உபயோகமில்லாத வசனத்தை கொண்டு தேவனிடத்திலே தர்க்கிக்க கூடாது और प्रयोजन बिना वचन के द्वारा तुम परमेश्वर से वाद विवाद मत करो தேவன் உனக்கு பிரயோஜனமானதை உனக்கு போதித்திருக்கிறார் परमेश्वर तेरे लाभ के लिए तुझे शिक्षा दिया உபயோகமான வார்த்தையும் போதித்திருக்கிறார் तेरे उपयोग वचन को शिक्षा दिया இங்கே வாசிக்கப்படுது யோபு அப்படி சில வேளையில அவன் அப்படிப்பட்ட அந்த துக்கமான ஆயாசமான வேளையில அவன் உபயோகமில்லாத வார்த்தையும் பிரயோஜனமில்லாத வார்த்தையும் கொண்டு தேவனிடத்திலே हम தர்க்கிக்கிறான் यहाँ देख सकता है अय्यूब ने अपने निराशपन के जीवन में स्थिति में वैसे प्रभु से बकवास करते हुए वाद विवाद में हुआ है அப்படி பேசக்கூடியதை 15ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம் யோபு 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம் अय्यूब 15 अध्याय दूसरा वचन எடுத்து வாசிக்கலாம் पढ़ेंगे
ஞானவான் காற்றை போன்ற நியாயங்களை சொல்லி தன் வயிற்றை கொண்டல் காற்றினால் நிரப்பி क्या बुद्धिमान को उचित है कि आज्ञाता के साथ उत्तर दे या अपने अंतःकरण को पूर्वी पवन से भरे? அல்லேலூயா. हालेलुया। ஞானவான் காற்றை போன்ற நியாயங்களை சொல்லி बुद्धिमान आज्ञाता के साथ उत्तर देता है, தன் வயிற்றை கொண்டல் காற்றினால் நிரப்பி और अपने पेट को अंतःकरण के पूर्वी से भरता है। புரோஜனமில்லாத வார்த்தைகளினாலும் உபயோகமில்லாத வசனங்களினாலும் தர்க்கிக்கலாமோ? क्या वह निष्फल वचनों से या व्यर्थ बातों से वाद विवाद करे? ஒரு காலத்துல एक समय में யோபு अय्यूब அநேகரை தேற்றக்கூடியவனாக இருந்தான். कई लोगों को तसल्ली देता था। யோபு 4:3-4-5 வசனங்களில் வாசிக்கிறோம். अय्यूब 4:3-4-5 वचन। இதோ நீர் அநேகருக்கு புத்தி சொல்லி இளைத்த கைகளை திடப்படுத்தினீர். तूने बहुतों को शिक्षा दी है और निर्बल लोगों को बलवंत किया है। விழுகிறவனை உம்முடைய வார்த்தைகளால் நிற்க பண்ணி தள்ளாடுகளை முழங்கால்களை பலப்படுத்தினீர். गिरते हुओं को तूने अपनी बातों से संभाल लिया और लड़खड़ाते हुए लोगों को तूने बलवंत किया। இப்பொழுது துன்பம் உமக்கு நேரிட்டபடினால் ஆயாசப்படுகிறீர், அது உம்மை தொட்டதினால் கலங்குகிறீர். परंतु अब विपत्ति तो तुझी पर आ पड़े और तू निराशा हुआ जाता है, अपने तुझे हुआ ये घबरा उठा। அநேகருக்கு புத்தி சொன்னவன் இளைத்து போனவர்களை திடப்படுத்தினவன். कई लोगों को शिक्षा दिया, निर्बल लोगों को बलवंत किया हुआ अभी விழுகிறவனை தூக்கி விட்டான். और जो गिरा था उनको उठा के खड़ा किया। ஆனால் அவனுக்கு வந்த துன்பத்தினால் நேரிட்டபடினால் ஆயாசப்பட்டு அவன் கலங்கி போயிருக்கிறான். परंतु जो विपत्ति अय्यूब पर आ पड़ा तभी वो निराशा होकर घबराने लगा। இப்படி கலங்கி போய் இப்படி ஆயாசப்பட்ட காலங்கள் இது ஒரு ஆயாசமான காலம். वैसे हमको ये एक निराशा के समय है, இது ஒரு ஆயாசமான காலம். ये एक निराशपन के समय है। இது ஒரு கலங்கி போயிருக்கக்கூடிய ஒரு காலங்கள். ऐसे घबराहट के अनुसार निराश होने वाला இந்த समय। காலங்களிலே इन समयों में உனக்கு கற்பிக்கப்பட்ட பிரயோஜனமானவர்களையே நீ பார்க்க வேண்டும், கவனித்து பார்க்க जो வேண்டும். तेरे लाभ के लिए तुझे शिक्षा मिला है उसी आज्ञा के और तू ध्यान रखना। நீ என்னிடத்திலே கற்றது, கண்டது, கேட்டது, அடைந்தது இந்த நீ உனக்கு பிரயோஜனமானதிலே உனக்கு உபயோகமானதெல்லாம் போதிக்கப்பட்டிருக்கிறது, அதை நீ கவனித்து பார்க்க வேண்டும். अगर जो तूने मुझसे सीखा है, सुना है, देखा है, ग्रहण किया है, क्योंकि मैंने तुझे तेरे लाभ के लिए सारी शिक्षा दिया है, நீ கவனித்து பார்க்காவிட்டால் उसी के ओर यदि तू ध्यान नहीं रखेगा நீ உன் நாவு தர்க்கிக்கிற நாவாக மாறுகிறது. तेरा ये जीव वाद विवाद करने वाला जीव அவிசுவாசமான வார்த்தை பேசக்கூடிய நாவாக மாறுகிறது. तेरा ये जीव के द्वारा अविश्वास की बातें निकलता। அதுதான் நாங்கள் வாசிக்கிறோம் யோபு 15:3 வசனத்திலே, अय्यूब 15:3 பிரயோஜனமில்லாத வார்த்தைகளாலே உபயோகமில்லாத வசனங்களாலும் தர்க்கிக்கலாமோ? क्या वह निष्फल वचनों से या व्यर्थ बातों से वाद विवाद करे? யோபுவை பார்த்து அவனுடைய நண்பன் சொல்லுகிறான் எலிபாஸ், अय्यूब की ओर उनका मित्र एलीपज ने वैसे कहा। தேவன் அவனை வைத்து பேச வைக்கிறார். ये एलीपज के द्वारा परमेश्वर अय्यूब को से பிரயோஜனமில்லாத வார்த்தைகளினாலும் உபயோகமில்லாத வசனங்களாலும் தர்க்கிக்கலாமோ? निष्फल वचनों से और व्यर्थ बातों से तू वाद विवाद करेगा? நீ எத்தனை பேரை தேற்றினீர், எத்தனை பேரை பலப்படுத்தினீர், நீரா இப்படி பேசுகிறீர்? तुमने कितने लोगों को विश्राम दिया, कितने गिरे हुए लोगों को उठा के खड़ा किया, अभी तुम तेरे विपत्ति में ऐसे बात करते क्या? 4வது வசனம், நீர் பயபக்தி வீண் என்று சொல்லி தேவனுக்கு முன்பாக ஜெப தியானத்தை குறைய பண்ணீர். चारों वचन, वरंतु परमेश्वर का भय मानता छोड़ देता और परमेश्वर पर ध्यान लगाना औरों से छुड़ाता है। நீ பயபக்தியை வீண் என்று சொல்லி अगर तू कहता है भय मानना व्यर्थ है, இந்த நாட்களில் இப்படி ஆயாசமான கலங்கமான காலங்களிலே உன் பயபக்தி ஒரு வீண் என்று கூட உனக்கு தோன்றுகிறது. अगर इस निराशा और घबराहट के समयों में हमारे ऐसे मन में होता कि प्रभु का हम जो भय मानता है वो व्यर्थ है, தேவனுக்கு முன்பாக ஜெப தியானம் குறைய பண்ணு. और परमेश्वर के सामने अपने प्रार्थना भी कम हो जाती है। யோபுடைய வாழ்க்கையில் அப்படி குறையிறதுக்கு காரணம் என்ன? और अय्यूब के जीवन में ऐसी प्रार्थना करना भी யோபு कम ஒரு होता है। பெரிய
பயந்தவன் உத்தமன் சன்மார்க்கன் என்று. और अय्यूब के बारे में परमेश्वर ने गवाही दिया है, वो परमेश्वर से भय मानता है, बुराई से दूर रहता है, वो धर्मी व्यक्ति है. இப்படிப்பட்ட யோபுவா इसी प्रकार का यो अय्यूब भी ऐसा करते क्या? அவன் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு அவபக்தியான காலங்களா? क्या अय्यूब के जीवन में ऐसे एक भक्तिहीन की समय आया? ஏன் இப்படி வந்தது? क्यों ऐसे आ पड़ा? பயபக்தி வீணாகி போய் விட்டதா? क्या भय मानना छोड़ दिया क्या? தேவனுக்கு முன்பாக ஜெப தியானம் இல்லையோ? और परमेश्वर पर ध्यान लगाना औरों से छुड़ाता है? ஏன் அவனுக்கு ஒரு அவபக்தி வந்தது? क्यों ऐसे भक्ति की आया अय्यूब के अंदर? இப்படி ஆயாசமான காலங்களே, களங்கமான காலங்களிலே உன்னுடைய வாழ்க்கையிலும் அவபக்தி வந்துவிடக் கூடாது. अगर इसी निराशा और घबराहट के समय में तेरे जीवन में भी ये भक्ति की नहीं आना. யோபுடைய வாழ்க்கையிலே சமாதானம் நதியை போல இருந்தது. पहले अय्यूब के जीवन में शांति नदी के समान था. அவனுடைய நீதி அலை போல இருந்து, சமுத்திரத்தின் அலையை போல இருந்தது. और अय्यूब के धन समुद्र की लहरों के समान था. இந்த காலங்களிலே इन दिनों में சமாதானம் நீதியும் மீண்டும் அப்படி பெருகும். फिर से शांति और धर्म बढ़ेगा. மீண்டும் உன் வாழ்க்கையிலே எப்படி பெருகும்? फिर से तुम्हारे जिंदगी में बढ़ेगा. ஏன் இப்படி வாழ்க்கையில் ஒரு இப்படிப்பட்ட ஒரு அவபக்தி? क्यों अय्यूब के जीवन में ऐसे एक भक्तिहीन? 6வது வசனத்திலே சொல்கிறது. 5வது வசனத்திலே உம்முடைய வாய் உம்முடைய அக்கிரமத்தை சொல்லி காட்டுகிறது, நீ தந்திரமுள்ளவரின் நாவை தெரிந்து கொண்டீர். तू अपने मुंह से अपना आदर प्रकट करता है और दूसरे लोगों के बोलने की रीति पर बोलता है. இவனுடைய வாய் அக்கிரமத்தை சொல்லி காட்டுகிறது. तुम्हारा मुंह आदर को प्रकट करता है. நாட்களே அக்கிரமத்தை சொல்லி காட்டுகிறது. इन दिनों में तुम्हारा मुंह आदर को प्रकट करता है. நீ தந்திரமுள்ளவரின் நாவை தெரிந்து और கொண்டீர். चतुर लोगों को बोलने की रीति தந்திர पर बोलता இப்படிப்பட்ட है. காலங்களிலே தந்திரமான போதனை உனக்கு கடந்து வருகிறது உன் வீட்டுக்கு. अगर इसी प्रकार के समय में तेरे घराने पर कई चतुर शिक्षा तुझे ढूंढ कर आता है. யோபுடைய ஆயாசமான காலங்களிலே, கலங்கமான காலங்களிலே அவனுக்கு தந்திரமுள்ள போதனை வந்தது அவனுக்கு. और अय्यूब के निराश और घबराहट के जीवन में उसको भी चतुर शिक्षा उनके पर தந்திரமுள்ளவர்களுடைய போதனை. और चतुर लोगों की शिक्षा. அன்றைக்கு ஏதேனிலே தந்திரமுள்ள காட்டு மிருகமான சர்ப்பத்தை உபயோகப்படுத்தினான் பிசாசு. उसी दिन वैसे शैतान ने जो चतुर जानवर सर्प को उपयोग किया है. உன்னை இந்த காலங்களிலே தந்திரம் உபயோகப்படுத்தப்படுகிறது. इन दिनों में चतुर के द्वारा उपयोग करता है. உன்னை அவபக்தியாக மாற்ற பிசாசுனுடைய தந்திரங்களை உபயோகப்படுத்துவான். अगर तेरे भक्ति को भक्तिहीन बदलने के लिए शैतान अपने चतुर को तुझ पर उपयोग करेगा. அதாவது உனக்கு अनेक கள்ள போதனைகளும் தவறான தந்திரமுள்ள போதனைகள் உனக்கு வீட்டிலே, உனக்கு வாட்ஸ்அப்லயும் ஃபேஸ்புக்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் எல்லாத்துலயும் வந்துட்டு இருக்கிறது. तेरे फेसबुक, व्हाट्सएप और इंस्टाग्राम के யூடியூப் எல்லாத்துலயும் வந்துட்டு இருக்கிறது. यूट्यूब के द्वारा कई झूठा நீ शिक्षा आता है. கற்பனையை கவனித்து போ. इसलिए तेरे भले होने के लिए आज्ञाओं को இந்த காலங்களிலே வேறொரு இயேசு, வேறொரு ஆவி, வேறொரு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. क्योंकि इन दिनों में दूसरा यीशु, दूसरा आत्मा, दूसरा सुसमाचार सुनाता जाता है. அதுதான் அப்போஸ்தலன் பவுல் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். इसलिए दूसरा कोरिन्थियस 11वां अध्याय दूसरा वचन से पढ़ेंगे. நான் உங்களை கற்புள்ள கன்னியாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக்கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். क्योंकि मैं तुम्हारे विषय में ईश्वरीय धुन लगाए रहता हूँ, इसलिए कि मैंने एक ही पुरुष से तुम्हारी बात लगाई है कि तुम्हें पवित्र कुमारी के समान मसीह को सौंप दूं. உன்னை கிறிஸ்தின் ஒரே புருஷனுக்கு ஒப்புக்கொடுத்திருக்க நியமித்திருக்கிறார். मैंने तुझे वैसे एक ही पुरुष मसीह पर सौंपने के लिए ध्यान रखा है. அவர் ஆகிலும் சர்ப்பமானவருடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல, परंतु मैं डरता हूँ कि जैसे सांप ने अपनी चतुराई से हवा को बहकाया, உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை என்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். वैसे ही तुम्हारा मन उस सीधाई और पवित्रता से जो मसीह के साथ होने चाहिए कहीं भ्रष्ट न किए जाए. கிறிஸ்துவை
பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்பட்டு விடக்கூடாது. अगर तुम्हारे मन मसीह की उसी सीधाई से कभी भ्रष्ट न होना है. அதுக்கப்புறமா தான் யோபு 19ஆம் அதிகாரத்திலே என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்கிறார். ये सभी होने के बाद अय्यूब के 19वां अध्याय में मेरे छुड़ाने वाले जीवित है वैसे कहता था. அங்கே யோபு 19:25ல சொல்கிறார். अय्यूब 19:25 में वो कह रहा है. இங்கே கவனிக்க வேண்டும். सुनिए. அப்போ உண்மை நின்று நீ விலகி விடக்கூடாது கிறிஸ்துவினுடைய உண்மை என்று. तो मसीह के वो सीधाई से कभी न हटना है. அதிலிருந்து விலக பண்ணுகிறான். उससे वो तुझे बैठा करता है. நீ கற்றுக்கொண்டதில இருந்து விலக பண்ணுவான். जो तूने सीखा है उसमें से वो तुझे बैठाएगा. உனக்கு பிரயோஜனமான உபயோகத்தை கர்த்தர் உனக்கு போதித்துக் கொண்டிருக்கிறார். यहोवा तेरे लाभ के लिए शिक्षा देता है. அதை நீ அவனோடு கூட நீ ஐக்கியப்பட்டு விடக்கூடாது. इसलिए तू ये शैतान के साथ संगति मत बन. உன்னை வஞ்சிக்கப்படக்கூடிய காலங்கள் இது. ये भ्रष्ट होने वाले वंचित होने இந்த वाले காலங்கள் திருச்சபை ஊழியர்கள் வஞ்சிக்கப்படக்கூடிய காலங்களாக இருக்கிறது. और ये काल मंडली और सेवकाई वंचित होने वाले काल है. குடும்பம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கப்பட்டு போவார். अगर जो चुने हुए लोगों को भी वंचित करने वाला. உங்கள் மனது கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று கெடுக்கப்பட்டு விடக்கூடாது. अगर तुम्हारा मन ये सीधाई और पवित्रता நீ கிறிஸ்துவினுடைய உபதேசத்தை நீ கற்றிருக்கிறாய், நீ கண்டிருக்கிறாய், கேட்டிருக்கிறாய், அந்த உபதேசத்திலே நிலைத்திருக்க வேண்டும். तूने मसीह के उपदेश को सुना है, देखा है, ग्रहण किया है, सीखा है, उसी पर तू पालन किया करो. ஆகவே அடுத்த வசனம் சொல்றது வேறொரு இயேசு, வேறொரு ஆவி, வேறொரு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. दूसरे यीशु, दूसरे आत्मा, दूसरे सुसमाचार सुनाया जाता है. அதை நீ கூட உன்னுடைய வாட்ஸ்அப் மூலமாக, உன்னுடைய யூடியூப் மூலமாக, உன்னுடைய ஃபேஸ்புக் மூலமாக எத்தனை நாட்கள்ல इंटरनेट मूलமாக நீ பார்த்து கொண்டே இருக்கிறாய். तू क्या करता है इंटरनेट के द्वारा? अगर तेरे फोन के व्हाट्सएप और फेसबुक और इंस्टाग्राम यूट्यूब के द्वारा वो देखता है. தவறான உபதேசங்களை நீ கற்றுக்கொண்டிருக்காத. वैसे तू गलत उपदेश को मत मानो. அந்த யோபுடைய வாழ்க்கையில இதான் நடந்துச்சு. अय्यूब के जीवन में यही हुआ. என்ன நடந்தது? क्या हुआ था? அவன் சொல்கிறான், अय्यूब ने कह रहा है, இல்ல அய்யூபுடைய சகோதரன் சொல்ல, அவன் நண்பன் சொல்கிறான், अय्यूब के मित्र कहता था, உம்முடைய வாய் உம்முடைய அக்கிரமத்தை சொல்லி காட்டுகிறது, நீ தந்திரமுள்ளவர்களின் நாவை தெரிந்து கொண்டீர். तुम्हारे मुंह से अदब की बातें निकलता है और चतुर लोगों के जीव तेरे अंदर है. உன் தந்திரமுள்ள பிரசங்களை நீ கேட்டு தெரிந்து கொள்ளாதே. इसलिए तू चतुर संदेश को मत सुनो. தந்திரமான இருக்க இடத்திலே வஞ்சகம் உண்டு. जहाँ चतुर है वहाँ वो எங்கே தந்திரம் இருக்கிறதோ அங்கே வஞ்சகம் உண்டு. जहाँ चतुर है वहाँ धोखा அவனுடைய पाएगा. தந்திரங்களை நீ அறியாதல்லவே. क्योंकि शैतान के चतुर को हम तो பல जानते हैं. வருடங்களாக சாத்தான் தந்திரமாகவே கிரியை செய்து கொண்டிருக்கிறான். कई साल से शैतान अपने चतुर के अनुसार काम करता है. அவனை நீ சாதாரணமாக நினைச்சு விடாத. वो शैतान तो आसान व्यक्ति नहीं நீ है. கற்பனைகளை கவனித்து பார். तू आज्ञाओं की ओर ध्यान कर. நீ கற்பனைகளை கவனித்து பார். आज्ञाओं को ध्यान कर. உனக்கு பிரயோஜனமான உபயோகமான கற்பனைகளை நீ கவனித்து பார். तेरे जो लाभ का ये भला होता है वो आज्ञा को तू ध्यान कर. தந்திரமுள்ள போதனையோடு கூட நீ ஐக்கியப்பட்டு விடாத. चतुर शिक्षा के साथ तू संगति मत बनाओ. அங்கே வாசனம் அங்கு நீ நான் அல்ல என்று நீ வீட்டுக்குள்ள நீ சொல்லிட்டு இருக்கிற. अगर तू तेरे घर के अंदर बोलता है मैं नहीं हूं, நான் அல்ல அப்படி இல்லன்னு சொல்லிட்டு नहीं இருக்கிற. नहीं हम लोग ऐसे அதுக்கு नहीं. அங்கே யோபு புத்தகத்துல 15:6 சொல்கிறது, अय्यूब 15:6 நான் அல்ல உம்மையே உம்முடைய வாயே உம்மை குற்றவாளி என்று தீர்க்கிறது. मैं तो नहीं परंतु तेरे मुंह ही तुझे दोषी நான் உன்னை ठहराता. குற்றவாளி என்று நான் சொல்லவில்லை. ना मैं तुझे दोष नहीं ठहराता हूं. ஒரு வாய் குற்றவாளியாக்கி கொண்டிருக்கிறது. तेरे मुंह ही तुझे दोषी ठहराता है. உம்முடைய உதடுகளை உமக்கு விரோதமாக சாட்சி இடுகிறது. आओ तेरी ही वचन तेरे विरुद्ध साक्षी देती है. உன்னுடைய வாய் உன்னுடைய வார்த்தைகளை கண்டுபிடிச்சிடலாம். तेरे मुंह के वचन के द्वारा मैं समझ நீ पाएगा. விசுவாசத்தை விட்டு எப்படி வழி விலகி இருக்கிறாய்? अगर तू ये विश्वास से कि जैसे तू भ्रष्ट हो गया. உன்னை நடத்துறவனுக்கு ஒவ்வொரு செகண்ட் மினிட்ஸ் எல்லாமே ஒவ்வொரு அசைவும் தெரியும். अगर जो तुझे
तुझे अगुवाई करता है वो अध्यक्ष को तेरे बारे में हर सन हर पल क्या क्या நீ करता நான் அல்ல என்று சொல்லாத. अगर तू मैं नहीं हूं करके मत बोल உன்னுடைய வாயே உன்னை குற்றவாளியாக தீர்க்கிறது. तेरे मुंह ही तुझे दोषी ठहराता है லூக்கா 19:22 இயேசு கூட அதைத்தான் சொன்னார். लूका 19:22 में यीशु भी वही कहा था. லூக்கா சுவிசேஷம் लूका सुसमाचार 19ஆம் அதிகாரம் 19 22வது வசனத்திலே வாசிக்கிறோம். 22 वचन லூக்கா சுவிசேஷம் 19:22 வாசிக்கலாம். அதற்கு அவன் பொல்லாத ஊழியக்காரனே உன் வாய் சொல்லை கொண்டு உன்னை நியாயந்திருக்கிறேன். उसने उससे कहा हे दुष्ट दास मैं तेरे ही मुंह से तुझे दोषी ठहराता हूं. அவன் வாய் சொல் அவன் சொல்கிறான் நீர் வைக்காத எடுக்கிறதும் விதைக்காத இருக்கிறதும் கடினமுள்ள மனுஷனாய் அருந்தது உமக்கு பயந்திருக்கிறேன்னு சொன்னான். वो व्यक्ति ने ऐसे कहता था तू मुझे जानता था कि कठोर मनुष्य तू जो मैंने नहीं रखा वो उठा लेता और जो मैंने नहीं बोया उसे काटता हूं. அதாவது பொல்லாத ஊழியக்காரரே मतलब दुष्ट दास. இன்னைக்கு பார்க்கிறோம் Facebookலயும் YouTubeலயும் பல பொல்லாத வாய் புரட்டு வாய்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். हम आजकल वैसे Facebook में और YouTube में कई वैसे चतुर நான் சொல்லல உன் வாயும் உதடும் குற்றவாளியாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. मैं नहीं कहता हूं तेरा ये जीभ और तेरा உன் வாயை குற்றவாளியாக இருக்கிறது. तेरे मुंह ने तेरे बारे में दोषी ठहराता அவருடைய கற்பனை விட்டு விலகி இருக்கிறது. वो परमेश्वर की आज्ञा से दूर हो गया. தந்திரமுள்ள போதனையோடு நீ தெரிந்து கொண்டிருக்கிறாய். तू चतुर शिक्षा को चुन लिया है. அந்த தந்திரமுள்ள போதனையை கேட்டுக்கொண்டு நீங்களும் ஐக்கியப்பட்டு அதோடு கூட கலந்து விடாதீர்கள். तुम भी उसी चतुर चूटा के साथ शिक्षा के साथ संपत्ति मत बनो. இப்படிப்பட்ட ஆயாசமான கலங்கமான காலத்திலே கலங்கிய காலங்களிலே இப்படிப்பட்ட காலங்களிலே உன்னுடைய ஐக்கியம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? इसी प्रकार के निराशा और घबराहट के समय में तेरा संगति किस प्रकार है? யோபு உத்தமன், आयु खराई के சன்மார்க்கன், वो सधर्मी தேவனுக்கு பயப்படுபவன். परमेश्वर को भय मत அவனை करना. போல இந்த பூமியில ஒருவனும் இல்லைன்னு தேவன் சாட்சி கொடுத்தார். उसी के अलावा इस धरती में कोई नहीं करके परमेश्वर गवाह दिया. அப்படிப்பட்டவனையே தந்திரம் வந்து வஞ்சிக்கிறது. उसी प्रकार के व्यक्ति को चतुर आकर भ्रष्ट किया है. தந்திரம் வந்து வஞ்சிக்கிற காலமாக இருக்கிறது. चतुर आकर भ्रष्ट करने वाले समय है. அதுதான் 44 அதிகாரத்திலே 3வது வசனத்தில் நீசன் என்றவன் சொல்கிறான். इसलिए आयुब ने 42वां अध्याय 3 वचन में कहता है मैं तू 4வது வசனத்தில் நான் நீசன் நான் உமக்கு மறு உத்தரவு சொல்வேன் என் கையினாலே வாயை பொத்திக் கொள்கிறேன். आयुब 42:4 तो मैं निवेदन करता हूँ सुन मैं कुछ कहूंगा मैं तुझसे प्रसन्न करता हूँ तू मुझे बता. வாயை பொத்திக் கொள்வேன். मैं अपने उंगली से मेरे मुंह को ஆண்டவருடைய நாமத்தில் மகிமை உண்டாவதாக. प्रभु के नाम को महिमा. அவன் சொல்கிறான் நான் நீசன். मैं तू तुच्छ व्यक्ति है. அப்படிப்பட்ட யோபுவாக மாறி இருக்கிறானே. आयुब ऐसे बदल गया. தேவனுக்கு முன்பாக நான் நீசன் என்று சொல்கிறான். परमेश्वर के सामने मैं तुच्छ हूँ. இந்த நாட்களில इन दिनों में கடைசி காலங்களாக இருக்கிறது. ये अंतिम समय है. நீ கற்றுக்கொண்டதிலே நீ சரியானபடி தெளிவோடு கூட இரு. इसलिए जो तूने शिक्षा पाया है उस पर ध्यान करो. நீ கவனித்து பார். उसी की ओर ध्यान रखो. அது उனக்கு நலமாக இருக்கும். वो तेरे लिए भला है. 1 தீமோத்தேயு நிருபம் पहला तीमुथी 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே வாசிக்கிறோம். पहला तीमुथी पहला अध्याय. வேற்றுமையான உபதேசங்களை போதியாதபடிக்கு விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வீக பக்திக்கு ஏதுவாயிராமல் தர்க்கங்களுக்கு ஏதுவாயிருக்கிற கட்டுக்கதைகளை முடிவில்லாத வம்சவராய் கவனியாதபடிக்கு நீ சிலருக்கு கட்டாயிடும் பொருட்டு जैसे मैंने मकदूनिया को जाते समय तुझे समझाया था कि 21 से पहला तीमुथी पहला 3 தீமை அதுல 2 இருக்கும் அல்லது 4 இருக்கும். और उन कहानियों और अनंत वंशावलियों पर मन न लगाए जिनसे विवाद होते हैं और परमेश्वर की उस प्रबंध के अनुसार नहीं जो विश्वास पर आधारित है. தர்க்கங்களுக்கு ஏதுவான கட்டுக்கதைகள் और कहानी தெய்வீக பக்தி தெய்வீக விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வீக பக்திக்கு ஏதுவாயிராததெல்லாம் தவறான ஏமாற்று தந்திரமான உபதேசங்கள். अब जो परमेश्वर के उस प्रबंध के अनुसार नहीं है वो सभी भ्रष्ट करने वाला वंचित करने वाला बातें है. Sound doctrine விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வ பக்திக்கு
எதுவா இருக்க வேண்டும்? अगर विश्वास से होने वाला परमेश्वर की भक्ति के प्रबंध के होना है, அப்படிப்பட்ட விசுவாசத்தினால உனக்கு போதனையை கேட்கக்கூடியதாக இருக்க வேண்டும். उसी प्रकार के विश्वास के अनुसार तू शिक्षा को सुनना. விசுவாசத்தினால் தெய்வீக பக்திக்கு ஏதுமில்லாத அநேக பிரயோஜனமற்ற வார்த்தைகள் இந்த நாட்கள் அப்படி நாவின் பிரசங்களை கேட்டு வஞ்சிக்கப்பட்டு போய்விடாதீர்கள். अगर विश्वास बिना अगर जो भक्तिहीन बातें उसी मुंह के वचन को सुनकर तू वंचित मत पा. தர்க்கங்களும் கட்டுக்கதைகளுக்குமான வம்சவரலாறுகளை பேசிக் கொண்டிருக்க காலங்களாக போய்விட்டது. क्योंकि ये समय कहानियों और अनंत वंशावलियों को कहने वाला समय है. அதுதான் 1 தீமோத்தேயு 6:3 இருந்து வாசிக்கிறோம். पहला तीमुथियुस 6:3 से लेकर ஒருவன் தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவபக்தி கேட்ட உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதித்தவனானால், यदि कोई और ही प्रकार का उपदेश देता है और खरी बातों को अर्थात हमारे प्रभु यीशु मसीह की बातों को और उस उपदेश को नहीं मानता, நீ பெற்றிருக்கிற அபிஷேகம் உனக்கு போதிக்கும் எப்படிப்பட்ட பிரசங்கத்தை நீ கேட்கிறாய் என்று और जो तू पाए वो अभिषेक तुझको शिक्षा देगा, तू किस प्रकार நீ அதை வஞ்சித்து போய் விடாதே. इसलिए तू वंचित मत हो நீ தந்திரமான போதனைகளை ஏமாற்றப்பட்டு விடாதே. और चतुर शिक्षा में तू धोखा मत पाओ. யோபுடைய வாழ்க்கையிலே அப்படி நடந்திருக்கிறது. अय्यूब के जीवन में वैसे होता था. அவன் அந்த வேறவுடைய நாவனுடைய வார்த்தையினால் அவன் ஐக்கியப்பட்டிருக்கிறான். वो दूसरे चतुर जीव के वचनों के द्वारा संगति बना है. அவன் ஆழ்வைத்தான் அவனுக்கு தர்க்கிக்கிறான். தேவனோடு வழக்காடி தர்க்கித்துக் கொண்டிருக்கிறான். इसलिए अय्यूब ने परमेश्वर से बकवास करते हुए बात किया. இந்த நாட்களை தேவனோடு தர்க்கித்து விடாதே. इन दिनों में तू भी परमेश्वर से ஒரு விசுவாச வாழ்க்கையில் தர்க்கிக்கிற காலங்கள் அல்ல இது. ये तेरे विश्वास के जीवन में बकवास करने वाला जीवन नहीं. நீ தர்க்கிக்கிற காலம் அல்லையா? ये बकवास करने वाला जीवन नहीं है. ஆகவே நீ ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். इसलिए तू ध्यान से रहना आवश्यक है. 4வது வசனம் चौथा 1 தீமோத்தேயு 6:4 அவன் இருமாப்புள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவனாய் இருக்கிறான். அவைகளாலே பொறாமையும் சண்டையும் தூசணங்களும் பொல்லாத சம்பவங்களும் உண்டாகி वो अभिमानी हो गया और कुछ नहीं जानता, वरन उसे विवाद और शब्दों पर तर्क करने का रोग है, जिससे डाक और झगड़े और निंदा की बातें और बुरे बुरे संदेह. கெட்ட சிந்தையுள்ளவர்களும் சத்தியமில்லாதவர்களும் தேவபக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணமாக இருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறப்பிக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. और उन मनुष्यों में व्यर्थ रगड़े झगड़े उत्पन्न होते हैं, जिनकी बुद्धि बिगड़ गई है और वे सत्य से विहीन हो गई है, जो समझते हैं कि भक्ति कमाई का द्वार है. இப்படிப்பட்ட தேவ செய்திகளை ஒருவரும் அது தேவ செய்தி கிடையாது. அது தர்க்கம் கொள்ளக்கூடிய வார்த்தைகளை நீ கேட்காத. इसलिए जो ऐसे बात बकवास करने वाला वचनों को तू मत सुन. அதை விட்டு விலகு. उससे तू अलग हो நீ जा. வஞ்சிக்கப்பட்டு போய் விடாதே. नहीं तो तू वंचित पाएगा. நீ ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறாய். तो एक के पुरुष मसीह के हाथों में तुझे सौंपा. மனவாட்டியாக ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறாய். तू वैसे दुल्हन के नाम सौंपा गया. அப்ப நீ வஞ்சிக்கப்பட்டு போய்விடக்கூடாது. तो वंचित ना होना है. தீத்துக்கள் நிருபம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே வாசிக்கிறோம். तीतुस पहला 13. இந்த சாட்சி உண்மையாக இருக்கிறது. இது முகாந்திரமான அவர்கள் யூதருடைய கட்டுக்கதைகளுக்கும் சத்தியத்தை விட்டு விலகிற மனுஷருடைய கற்பனைகளுக்கும் செவிவிடாமல் விசுவாசத்திலே ஆரோக்கியமுள்ளவர்களாக இருக்கும்படி நீ அவர்களை கண்டிப்பாய் கடிந்து கொள். ये गवाही सच है, इसलिए उन्हें कड़ाई से चेतावनी दिया कर कि वे विश्वास में पक्के हो जाए और படியே 14வது வசனம். और यहूदियों को कथा कहानियों और उन मनुष्य की आज्ञाओं पर मन न लगाए जो सत्य से भटक जाते हैं. शुद्ध लोगों के लिए सब वस्तुएं शुद्ध है, पर अशुद्ध और अविश्वासियों के लिए कुछ भी शुद्ध नहीं. தேவனுடைய கற்பனைகளை செவிகொடாமல் अगर परमेश्वर की आज्ञाओं पर मन न சில लगाए, கட்டுக்கதை சத்தியத்தை விட்டு விலகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. कई कहानियों और वंशावलियों से पर अलग होने वाले நீ விசுவாசத்திலே ஆரோக்கியமான பிரயோஜனமுள்ள வார்த்தைகளை கேட்டிருக்கிறாய். तू आरोग्य विश्वास के वचनों को तू सुना है. உபயோகமுள்ள பிரயோஜனமான வார்த்தை நீ கேட்டிருக்கிறாய். तेरे लाभ के शिक्षा को वचन को तू सुना. விசுவாசத்தினால் தெய்வீக பக்தி விருத்திக்குமான சத்தியத்தை நீ கேட்டிருக்கிறாய். विश्वास के द्वारा जो परमेश्वर की ईश्वरीय सत्य அப்படிப்பட்டவரை விட்டு நீ
अलग हो जाए। நீ கற்பனையை கவனித்து பார்த்தால் உனக்கு நலமாக भला होता कि तू आज्ञाओं के वो ध्यान करता। 2 கொரிந்தியர்கள் நிருபம் दूसरा कुरिन्थियों 10ஆம் அதிகாரம் 10वां अध्याय 3, 4, 5 வசனங்களை வாசிக்கலாம். 3, 4, 5 நாங்கள் மாம்சத்தில் நடக்கலாயிருந்தும் மாம்சத்துப்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. क्योंकि यद्यपि हम शरीर में चलते फिरते हैं तो भी शरीर के अनुसार नहीं लड़ते। எங்களுடைய போராட்டங்கள் மாம்சத்திற்கு ஏற்றவர்களாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கேற்ற தேவ பலமுள்ளவையாக இருக்கிறது. क्योंकि हमारी लड़ाई की हथियार शारीरिक नहीं पर गढ़ों को डाल देने के लिए परमेश्वर के द्वारा सामर्थ्य। ஆகையால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையான ஏட்டுமையை நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துவதாக இருக்கிறோம். इसलिए हम कल्पनाओं को और हर एक ऊंची बात का जो परमेश्वर की पहचान के विरोध में उठती है गंडन करते हैं और हर एक भावना को कैद करके मसीह का आज्ञाकारी बना देती है। தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக சில அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற ஒரு மேட்டிமை நிர்மூலமாக்கப்பட வேண்டும். वैसे जो परमेश्वर के कल्पनाओं को और हर एक ऊंची बातों को डाल देना। அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவபலனாக இருக்கிற போராயுதம் எது? गढ़ों को डाल देने के लिए परमेश्वर के द्वारा सामर्थ्य हथियार தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற மேட்டிமை அந்த அதை உடைக்க உனக்கு போராயுதம் எதாக இருக்கிறது என்றால் परमेश्वर की पहचान के विरोध से जो उठती है घमंड है वो डाल देने के அந்த அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவபலனாக எது இருக்கிறது? अब वो गढ़ों को डाल देने के लिए परमेश्वर எங்களுடைய போராயுதங்கள் சிலுவையின் உபதேசம், हमारा हथियार क्रूस की कथा। ஆகவே தான் சொல்றார் அப்போஸ்தலன் பவுல் 1 கொரிந்தியர் 1:18 சிலுவை அதாவது சிலுவை குறித்த உபதேசம் கெட்டு போறதுக்கு வைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்பட்ட நமக்கோ தேவ பலனாக இருக்கிறது. इसलिए प्रेरित पौलुस ने पहला कुरिन्थियों 1:18 में कहता है क्योंकि क्रूस की कथा नाश होने वाले के लिए मूर्खता है परंतु हम उद्धार पाने वाले के लिए தேவ சிலுவையின் உபதேசம் தான் தேவ பலன். क्रूस की कथा ही परमेश्वर की संवाद। ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் உபதேசம் தான் தெய்வீக பக்திக்கு அடையாளமாக இருக்கிறது. मेरे प्रभु यीशु मसीह की क्रूस की कथा ही ईश्वरीय भक्ति की चिन्ह है। கிறிஸ்துவுடைய தன் ஆசைகளை சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். जो मसीहा है वो अपने लालसा और अभिलाषाओं को क्रूस पर चढ़ा दिया है। கலாத்தியர் 5:24 வாசிக்கிறோம். गलातियों 5:24 में पढ़ता है அந்த சிலுவையில் அறையப்படாத அப்படிப்பட்டவர்கள் நிச்சயமாக தேவ பலத்தில் அவர்கள் வார்த்தை வராது, மாம்ச பலத்தில் வார்த்தைகள் வருகிறது. और जो क्रूस पर अपने लालसा अभिलाषा को ना चढ़ाया वो लोग सचमुच अपने मुंह से शारीरिक बातें निकलेंगे। அவனை அந்த பட்பட்ட நாவோடு கூட நீ சேர்த்து விடக்கூடாது. இப்படிப்பட்ட காலங்களில் उसी प्रकार के बकवास करने वाले जीव के द्वारा तुम संगति मत बना। ஆகவே யோபுடைய வாயிலிருந்து அங்கே அப்படிப்பட்ட வார்த்தைகள் கடந்து வந்ததால தான் நம்ம நண்பன் சொல்றான் 15:5 சொல்கிறான். யோபு 15:5 अय्यूब के मुंह से इसी प्रकार का शब्द निकलने लगा, इससे उसके मित्र ने अय्यूब को அவன் வாய் அவனை குற்றவாளியாக தீர்க்கிறது. अय्यूब की मुंह ही अय्यूब को दोषी ठहराता। 5வது வசனத்தில் உம்முடைய வாய் உம்முடைய அக்கிரமத்தை சொல்லி காட்டுகிறது, நீர் தந்திரமுள்ளவருடைய நாவை தெரிந்து கொண்டிருக்கிறீர். तू अपने मुंह से अपना आदर प्रकट करता और दूध लोगों की बोलने की रीति पर தந்திரமுள்ள பிரசங்கத்தை அவன் கேட்டிருக்கிறான். ये अय्यूब ने चतुर संदेश को सुनाया होगा। தந்திரமுள்ளவருடைய பிரசங்கத்தை நீ கேட்காதே, तू चतुर लोगों के संदेश को मत सुनो। அது தேவனோடு கூட தர்க்கிக்கிறது. वो क्या करता? परमेश्वर से बकवास करता। மனுஷன் தேவனோடு கூட தர்க்கிக்கலாமா? क्या मनुष्य परमेश्वर से बकवास करेगा? நீ ஒருபோதும் தர்க்கித்து விடக் கூடாது. कभी तू बकवास नहीं करना। ரோமர்கள் நிருபம் 9ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். रोमियो 9वां अध्याय ரோமர்கள் நிருபம் रोमियो 9ஆம் அதிகாரம் 9वां अध्याय 20வது வசனம். 20वां वचन। அப்படியானால் மனுஷனை தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்கிறதற்கு நீ யார்? ये मनुष्य भला तो कौन है जो परमेश्वर का सामना உருவாக்கப்பட்ட வந்து உருவாக்கனை நோக்கி நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்கினாய் என்று சொல்லலாமா? क्या हटी हुई वस्तु करने वाले से कह सकते कि तूने मुझे ऐसे क्यों बनाया? மிதியிட்ட ஒரே கடிமண்ணாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் மனிதனுக்கு மனிதனில் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ? क्या कुमार को मिट्टी पर अधिकार नहीं कि एक ही लौंदे में
में से एक बर्तन आदर के लिए और दूसरे को अनादर के लिए बनाए। தேவனோடு கூட எதிர்த்து தர்க்கிக்காதே. और परमेश्वर से सामना मत நீ करो। கவனித்து கற்பனையை கவனித்து பார். तो आज्ञाओं को और ध्यान रखो। ஊழியக்காரனை எதிர்த்து தர்க்கிக்காதே. और सेवक के सामना मत करो। தேவனுடைய உபதேசங்களை எதிர்த்து தர்க்கிக்காதே. परमेश्वर के उपदेश को सामना मत करो। காரணம் என்ன? कारण क्या? சிலுவையின் உபதேசம் क्रूस की कतार உன்னுடைய ஆசை இச்சைகளை அழிக்க வேண்டும். तेरा सारे लालसा और अभिलाषा को கிறிஸ்துவினுடைய जलाना। தன்னுடைய ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். जो मसीहा के लोग के वो अपने लालसा और अभिलाषा அவ को ஆசை இச்சைகளை சிலுவையில் அறையாதவனுடைய போதனைகள் சிலுவையின் உபதேசமாகவே இருக்காது. अगर जो अपने लालसा और अभिलाषा को क्रूस पर नहीं चढ़ाया उनको शिक्षा भी परमेश्वर के उपदेश के अनुसार नहीं அது होगा। தந்திரமுள்ள போதனை, वो चतुर शिक्षा है। அதுனை வஞ்சிக்கிற போதனை. वो तुझे वंचित करने वाला शिक्षा தேவாலயை है। வஞ்சித்து தந்திரத்தாலே வஞ்சித்து கெடுத்தது போல உன் வாழ்க்கை கெடுக்கப்பட்டு போகக்கூடாது. जैसे आवाज चतुर के नाई बैठाई गई वैसे तेरी जिंदगी भी ना बैठाई जाए। கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று நீ கெடுக்கப்பட்டு விடக்கூடாது. तो मसीह के उसी सच्चाई सीधा ऐसे कभी சிலுவையின் नहीं होगा। உபதேசத்தை குறித்து நீ கெட்டு போய் அதை அறியணும். அந்த உலகம் கெட்டு போய் விட்டது. तो मसीह के उपदेश को जानना है। ये संसार तो भ्रष्ट हो गया है। கெட்டு போறவனுக்கு அது வைத்தியம். क्योंकि तो नष्ट होने वाले के लिए वो मूर्ता है। ரட்சிக்கப்பட்ட நமக்கு தேவபலன். परंतु जो उद्धार पाए हमारे लिए वो क्रूस की நீ कतार ரட்சிக்கப்பட்டவன். நீ ரட்சிக்கப்பட்டவன். उद्धार पाए हुए व्यक्ति சிலுவையின் உபதேசத்துடைய கற்பனையை கவனித்து பார். मसीह के उपदेश की आज्ञा को हो त्याग करो। இந்த நாளிலே நீ மயக்கத்திலிருந்து வெளியே வா. इन दिनों में तू होश से बेबस से बाहर आ जा। तू ये उस அதாவது நீ மயக்கத்தில் இருக்கிறாய். ஹalleluya. हालेलुया। होश में नहीं तुम. तू होश में है। தவறான உபதேசங்களில் நீ மயக்கப்பட்டிருக்கிறாய். तू गलतियां उपदेश के द्वारा होश हो गई। நீ அதிலிருந்து வெளியே வா. ஹalleluya. இங்க கவனி, நீ வெளியே வா. तू बेहोश से बाहर आ जा। சங்கீத புத்தகம் 50ஆம் அதிகாரத்தில் நீ வாசிக்கிறோம். वचन संहिता 50वां अध्याय। சங்கீதம் 50:18 வாசிக்கிறோம். वचन संहिता 50:18। நீ திருடனை காணும்போது அவரோட ஒருமித்து போகிறாய். வச்சானத்தோட உனக்கு பங்கு உண்டு. जब तूने चोर को देखा तब उसकी संगति से प्रसन्न हुआ और परस्त्री कामियों के साथ भागी நீ हुआ। யாரோட ஒருமித்து இருந்து கொண்டிருக்கிறாய்? तू किसके पास संगति करता திருடனை है? காணும்போது அவனோடு ஒருமித்து போகிறாய். तू चोर को देखता तब उसको संगति में प्रसन्न करता। இருளுக்கு ஒளிக்கு என்ன ஐக்கியம்? और ज्योति और अंधकार में क्या संबंध நீதிக்கு है? அடிக்கு என்ன சம்பந்தம்? धर्म और अधर्म का क्या जोड़मेल है? துன்மார்க்கனுக்கும் அந்த விசுவாசிக்கும் பேலியாளுக்கும் என்ன சம்பந்தம் और இருக்கு? विश्वासी और दुष्ट लोगों के बीच में क्या लहाम है? நீ திருடனை காணும்போது அவனோட ஒருமித்து போகிறாய். तू चोर को देखता तो तू उससे संगति करता है। விபச்சாரத்தோட உனக்கு பங்குண்டு. और परस्त्री कामियों के साथ तेरा बात உனக்கு करता है। நல்லாவே தெரியும். तुझको सब कुछ நீ मालूम है। அவனோட ஐக்கியப்பட்டு இருக்கிறாய். उसके साथ तू संगति बनता है। நீ அவனோட நீ அவனோட கட்டி தழுவி கொண்டிருக்கிறாய். तू उसको ऐसे गला लगा के उसके संगति बनता நீ है। அவனோட உறவு வைத்துக் கொண்டிருக்கிறாய். उसी के साथ संगति बनता है। அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கை उसी प्रकार के लोगों की जिंदगी ஏதோ உன்னுடைய வாயிலிருந்து வார்த்தையை விசுவாச வார்த்தை இல்லாம வார்த்தையே உன்னை குற்றப்படுத்துகிறது. अगर जो तेरे मुंह से निकले वचन है तेरे वो दोषी ठहराता है। இன்னைக்கு ஊழியங்கள் கேலி கூத்தா போச்சுது. आज का सेवकाई पूरा वो मजाक की बातें है। கேலி கூத்தாகி போச்சுது. क्या मजाक की बातें है? வேடிக்கையாகப்பட்டிருக்கிறது. वो सभी ऐसे मजाक हो गया। ஆவிக்குரிய ஜீவத்திலே சிலுவையின் உபதேசத்தில் வா. तो आत्मिक जीवन में क्रूस के कत्ता पर आ। साधुரிய பிரசங்கத்தை நீ கேட்டுக் கொண்டிருக்கிறாய். अगर के वो जो संसार के शब्दों को मत सुनो. आमीन। உலக ஞானம் வேர்ல்ட் விஸ்டம் அந்த சாதுரிய ஞானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. वो संसारी के ज्ञान है। அப்படிப்பட்ட ஞானத்துல பிரசங்கத்தை நீ கேட்காத. उसी संसारी के ज्ञान के संदेश को तुम मत सुनो। அந்த உபதேசத்துல ஒரு பயபக்தி இருக்க வேண்டும். उस उपदेश बोलेगा तो उस पर भय होना है। யோபின் புத்தகத்தில் அவன் தான் யோபை பார்த்து சொல்கிறார், अय्यूब की पुस्तक में நீ பிகமத்தை கவனித்து பார். वो जलगज को देखो। அதுக்கு முன்னால उसके पहले அவர் என்ன சொல்கிறார்? वो क्या कहता परमेश्वर? வாசிக்கலாமா? पढ़ेंगे 10வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். अय्यूब 40:10। இப்போதும் நீ முக்கியத்தாலும் மகத்துவத்தாலும் உன்னை அலங்கரித்து மகிமையும் கனத்தையும் தரித்துக் கொண்டு आप अपने को महिमा और प्रताप से सवार और ऐश्वर्य
और நீ அவருடைய उनके वचन கற்பத்தை पे கவனி, நீ அவருடைய கற்பனையை நீ கவனித்து பார். तू उनकी वचन के वो ध्यान करो, நீ கவனித்து பார். तू ध्यान करो. அந்த முக்கியத்தை மகத்துவத்தை நீ கவனித்து பார். वो मुख्य और महत्व को तू देख. நீ அதை நீ அலங்கரிக்க முடியும். वो ऐश्वर्य और तेज மகிமை கனத்தை நீ தெரிந்து கொள்ள முடியும். वो ऐश्वर्य और तेज को वस्त्र पहन நீ लो. உன் கோபத்தின் உக்கிரத்தை வீசி அகந்தையுள்ளவனை எல்லாம் தேடி பார்த்து தாழ்த்தி விடு. அப்படிப்பட்ட அகந்தையுள்ளவனுடைய ஐக்கியத்தை நீ விட்டு விடு. अपनी आदि क्रोध की बाढ़ को बहा दे. அப்படிப்பட்ட அகந்தையுள்ளவனோட நீ விட்டு விடு என்று சொல்ற, தாழ்த்தி விடு சொல்ற. ऐसे वो गवंडी लोग से तू अलग. 12வது வசனம், பெருமையுள்ளவனுடைய கவனித்து அவனை பணிய பண்ணி துன்மார்க்கரை அவர்களிலிருந்து ஸ்தலத்திலே மிதித்து விடு. हर एक गवंडी को देखकर झुका दे और அதெல்லாம் लोगों உனக்கு को அதை மிதித்து விடு என்கிறார். वो ऐसे राउंड डालो. நீ அவர்களை ஏகமாய் புழுதிலே புதைத்து அவர்கள் முகங்களை அந்தரங்கத்திலே கட்டி போடு. उनको एक संग मिट्टी में मिला दे और उस गुप्त स्थान में उनके मुंह बांध दे. நீ கற்பனைகளை கவனித்து நீ தரித்துக் கொள்ளு. तू आज्ञाओं को वो ध्यान रखकर उसको तू पहन ले. அந்த அதாவது அகந்தை உள்ளவர்களை எல்லாம் தாழ்த்தி விடு. और सारी गवंडी लोगों को नीचा कर பெருமையில் உள்ள துன்மார்க்கனை மிதித்து விடு. और गवंडी लोगों को झुका दे. அப்படிப்பட்டதெல்லாம் புழுதியில புதைச்சி அவன் அந்தரங்கத்தில் அதை கட்டி போடுன்னு சொல்லிட்டார். और उनके संग एक संग मिट्टी में मिला दे. அப்பொழுது तब உன் வலது கை உனக்கு ரட்சிப்பு உண்டு பண்ணும். मैं भी तेरे विषय में मानूंगा, तेरी दाहिनी हाथ तेरे उद्धार. அப்பொழுது வலது கை உனக்கு ரட்சிப்பு உண்டு பண்ணும் என்று சொல்லி நான் உன்னை புகழுவேன். तभी तेरी दाहिनी हाथ तेरा उद्धार करेगा करके मैं तुझे मान लूंगा. நானே உன்னை புகழுவேன். मैंने तुझे मान लूंगा. உன் வலது கை உனக்கு ரட்சிப்பு உண்டு பண்ணும் என்று சொல்லி நான் உன்னை புகழ்வேன். तेरा ही दाहिनी हाथ तेरा उद्धार करूंगा करके मैं तुझे मान लूंगा. பலமிழந்து போய் விடாதீர்கள். बल बिना मत रहो. பலமிழந்து போய் விடாதீர்கள். बल को खोकर मत रहो. உனக்கு மீண்டும் பலனை உண்டு பண்ணுகிற தேவன் சொல்கிறார். तुम्हारा तुझे बल देने वाला परमेश्वर कहता है. உனக்கு பிரயோஜனமானதை உபயோகமானதை போதித்திருக்கிறார் அவர். जो तुझे लाभ के लिए शिक्षा प्रभु ने सिखाया. ஆனால் உன்னுடைய வாய் பிரயோஜனமில்லாத வார்த்தையும் உயிரில்லாத வசனத்தோடு கூட தர்க்கித்துக் கொண்டிருக்கிறது. परंतु तेरे मुंह के द्वारा तू परमेश्वर से बकवास करता है, बात करता है, व्यर्थ बात की. இந்த சிலுவையின் உபதேசத்துக்கு விரோதமாக, इस क्रूस की कथा के विरोध से, சிலுவையின் உபதேசத்துக்கு விரோதமாக, ये क्रूस की कथा के सामने பிரயோஜனமில்லாத வார்த்தையோடு கூட உபயோகமில்லாத வார்த்தையோடு கூட தேவனோடு தர்க்கித்துக் கொண்டிருக்கிறாய். प्रयोजन बिना कुछ उपयोग बिना वचन के द्वारा तू प्रभु से बकवास. யோபு தர்க்கித்து விட்டான். अय्यूब ने वाद किया है. அவனுக்கு அவன் நீசன் என்று வாயை குத்துகிறான். इसलिए वो अपने उंगली से मुंह दबाया कि தேவனோடு கூட வழக்காடி தர்க்கித்து போராடி விட்டான். वो अय्यूब ने क्या परमेश्वर से वाद किया, मुकदमा लड़ा है. அதுதான் அங்கே யோபு 42:2 சொல்கிறார். इसलिए अय्यूब 42 இப்பதான் நான் அறிந்திருக்கிறேன் சொல்றார். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன். मैं जानता हूं कि तू सब कुछ कर सकता है और तेरी युक्तियों में से कोई रुक नहीं सकती. இதை நான் அறிந்திருக்கிறேன் சொல்கிறார். ये मैं जानता हूं. தேவரீர் சகலத்தை செய்ய வல்லவர், तू सब कुछ कर सकता நீ है. செய்ய நினைத்தது தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன். तेरी युक्तियों में से कोई रुक नहीं सकती. அறிந்திருக்கிறேன் என்று அவனுடைய வலதுகரம் ரட்சிப்பை பலம் செய்கிறதாக இருக்கிறது. और யோபு जाना था तभी अय्यूब की ये दाहिने हाथ बलवंत उठाया. அவனது வலதுகரம் அவனுக்கு ரட்சிப்பை உண்டு பண்ணுகிறதாக இருக்கிறது. अय्यूब के दाहिने हाथ उनको उद्धार दिया है. அறிவில்லாமல் ஆலோசனை மறைக்கிறவன் யார்? ஆகியால் நான் எனக்கு தெரியாதையும் என் புத்திக்கு எட்டாதையும் நான் அறியாததையும் அளவினேன் என்கிறேன். तो कौन है जो ज्ञान रहित होकर युक्ति पर बाधा डालता है? परंतु मैंने तो जो नहीं समझता वही कहा, अर्थात जो बातें मेरे लिए अधिक कठिन और मेरे समझ में बाहर, जिनको मैं जानता नहीं, वैसे वो जो बातें हैं उनके मुंह से निकलने लगा. 6வது வசனம், ஆகியால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன். 6वां वचन, इसलिए मुझे अपने ऊपर घृणा आती है और मैं धूल और राख में पछतावा करता हूं. முடியாம வாழ்க்கையில तुम्हारे आत्मिक जीवन கவனித்து பார்.
ध्यान करो, கவனித்து பார். आज्ञा को ध्यान करो. ரத்த பலி என்னுடைய கையிலிருந்து நான் சொல்லிட்டேன். நான் என்ன போது கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை போதித்து நலமானதை பிரதமானதை உபயோகமானதை போதித்துக் கொண்டே இருக்கிறேன். जो मेरे द्वारा तेरे लिए जो लाभ का शिक्षा होना है सब कुछ मैं लगातार तुझको मैं सुनाता हूँ. इसलिए जो लघु का बलि दोष बलि मुझ पर नहीं है. உனக்கு வரக்கூடிய ஆசீர்வாதத்துக்கு உத்தரவாதியாக தேவன் புரோஜனமானதை உபயோகமானதை போதித்துக் கொண்டிருக்கிறார். अगर जो तेरे लिए आने वाला आशीष के अनुसार प्रभु तेरे लाभ के लिए मेरे मुंह से शिक्षा देता है. அது கண்ட பிரசங்கங்கள் எல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. इसलिए कई प्रकार के विचित्र संदेश को मत सुनो. முழு உலகமே இன்னைக்கு ஆன்லைன்ல தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கு. आजकल सारी दुनिया ऑनलाइन में संदेश देता है. உனக்கு என்ன தேவ உபதேசத்தை வைத்திருக்கார் அதை கேள். अगर तेरे लिए परमेश्वर मंडली में क्या उपदेश रखा वो उपदेश सुनो. கண்டதை கேட்டு உன் வாழ்க்கையில உன்னுடைய ஸ்பிரிட் தர்க்கித்துக் கொள்ளாம अगर विचित्र उपदेश को सुनकर तेरे जिंदगी में बकवास करने वाला अनुभव आता है. உன்னுடைய ஆவி கலங்கு ஏதாவது தர்க்கிக்காத அளவுக்கு வர வேண்டாம். अगर तेरा ये आत्मा विवाद करने तक ना होना है. அதுதான் நாங்க தீத்து 1:13-14 நாம் வாசித்தோம். तीतु पहला 13-14 இந்தியில 14வது வசனம், இந்தியில 13வது வசனம். हिंदी में 13. அல்லேலூயா. 13வது வசனம், விசுவாசத்தினாலே ஆரோக்கியமுள்ளவளாய் இருக்கும்படி நீ அவளை கண்டிப்பாய் கடிந்து கொள். ये गवाही सच है इसलिए और यहूदियों के कत्ता कहा. 13வது வசனத்தை வாசிங்க. ये गवाही सच है इसलिए उनके कड़ाई से चेतावनी दिया कर कि वे विश्वास में पक्के हो जाए. விசுவாசத்திலே ஆரோக்கியமுள்ளவளாகும்படி நீ அவர்களை கண்டிப்பாய் கடிந்து கொள் சொல்கிறார். तो कड़ाई से चेतावनी दिया कर कि वे विश्वास में पक्के हो जाए. சுத்தமுள்ளவருக்கு சகலம் சுத்தமாயிருக்கும், அசுத்தமுள்ளவருக்கு அவிசுவாசிகளுக்கும் ஒன்றும் சுத்தமாகிறாது. அவருடைய புத்தி மனசாட்சியும் அசுத்தமாக இருக்கிறது. 15வது வசனத்தில் வாசிக்கிறோம். शुद्ध लोगों के लिए सब वस्तु ये शुद्ध है पर अशुद्ध और अविश्वासियों के लिए कुछ भी शुद्ध नहीं. उनकी बुद्धि और विवेक दोनों अशुद्ध है. அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரிகளிலோ அவரை மறுதலிக்கிறார்கள். அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியும் செய்ய ஆகாதமாய் இருக்கிறார்கள். वे कहते हैं कि हम परमेश्वर को जानते हैं पर अपने कामों से उसका इनकार करते हैं क्योंकि वे घृणित और आज्ञा न मानने वाले और किसी अच्छे काम के योग्य नहीं. ஆகையால் இந்த சாட்சி உண்மையாக இருக்கிறது. 14வது வசனத்தை நீங்க வாசிங்க. இந்த சாட்சி உண்மையாக இருக்கிறது. இது முகாந்தரமாக அவர்களுடைய யூதருடைய கட்டுக்கதைகளும் சத்தியத்தை விட்டு விலகிற மனுஷருடைய கற்பனைகளுக்கு செவிவிடாமல் और यहूदियों को कत्ता कहानियों और उन मनुष्यों की आज्ञाओं पर मन न लगायो जो सत्य से भटक जाते हैं. நீங்கள் இந்த கற்பனைகளை கவனித்து பார்த்தால் உங்களுக்கு நலமா இருக்கும். तुम ये आज्ञाओं को ध्यान रखेगा तो तुझे भला होता. கர்த்தர் உனக்கு நடக்க வேண்டிய வழியை உனக்கு பிரயோஜனமானதை போதித்திருக்கிறார். जिस मार्ग पर तू चलना है उसी तेरे लाभ के लिए प्रभु கற்பனைகளை கவனித்து பார்த்தால் நலமாக இருக்கும். हाँ तू भला होता कि तू आज्ञाओं के वो ध्यान करे. உடைய சமாதானம் நதியை போல இருக்கும். तभी तेरा शांति नदी की समान. உன் நீதி சமுத்திரத்தின் அலையை और तेरा धर्म समुद्र के लहर के समान होता. நீ கவனித்து பார். तो ध्यान करो. நீ कवनिத்து பார். आज्ञाओं पर ध्यान करो. நீ யாரோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கிறாய்? तेरा संगति किसके साथ நீ है? கற்றது என்ன? तो क्या सुना நீ है? கண்டது என்ன? क्या देखा நீ है? அடைந்தது என்ன? क्या ग्रहण நீ किया? கேட்டது என்ன? क्या तू सुना? நீ அவைகளின்படி செய். उसी के अनुसार पालन किया करो. நீ சமாதான தேவனோடு இரு. तभी शांति का परमेश्वर तेरे साथ है. கற்பனையை கவனித்து பார். तू आज्ञा के ओर ध्यान करो. மோசேயோடு இருந்தது போல அவனோடு இருப்பேன். जैसे मूसा के संग रहता तो वैसे तेरे संग உன்னை விட்டு விலகல, உன்னை விட்டு கைவிடுவதில்லை. मैं तुझे कभी न छोड़कर न दिया हूँ. இதுதான் யோசுவாக்கு சின்ன வாக்குத்தத்தம். यही है मूसा का प्रतिज्ञा. உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். मैं तुझे न छोड़कर न दिया हूँ. ஆனா நியாயப்பிரமாணத்துல சொல்லிருக்கிறதெல்லாம் நீ கவனமாயிரு, வலதுபுறம் இடதுபுறம் சாய்ந்து விடாதே. जो व्यवस्था में लिखी हुई है उसी को पालन करने में चौकसी रहो. न दाहिने न बाएं मुड़ो. யோசுவா 1:7-8-9 வசனங்களை வாசிக்கிறோம். यहोशू पहला 7-8-9 वचन को हम पढ़ते நீ हैं. அதுல கவனமாயிரு, तो उस पर ध्यान रखो. வலது இடது சாய்ந்திராத. न दाहिने न बाएं मुड़ो. இரவு பகல் அதை கவனமா தியானி. रात और दिन उस पर ध्यान करो. அதை கவனமாயிரு. उस पर चौकसी
பலத்தவனாய் இருப்பாய். तभी तू प्रबल ஒவ்வொரு होगा। இடமெல்லாம் நான் உன்னோடு இருப்பேன். जहाँ तू जाएगा वहाँ உன் मैं भी तेरे साथ காரியத்தெல்லாம் வாய்க்க பண்ணுவார். हूँ। तेरे सारे कामों को सफल உன் होगा। காரியங்களை கட்ட வாய்க்க பண்ணுவார். तेरे कामों को प्रभु सफल ஒரு करेगा। சில தேவனுடைய சமூகத்திலே एक கடந்து बार हम வருவோம். प्रभु के समुख में आएंगे। Thank you Jesus. धन्यवाद यीशु। Oh praise the Lord. धन्यवाद। தேவ சமூகத்திலே கூப்பிடுவோமா? प्रभु के समुख में सोएंगे। ரகஸ்மகாலாதி காமாதுனா விகராசாதினா மகாதினா விகஸ்மதி காமாதுனா மகரா விகர்வரா யோசுவா கற்பனைகளை கவனித்து பார்த்தான். यहोशू आज्ञा की ओर ध्यान रखा था। விளங்கினது சாயாமல் ஓடினான். वो न दाहिने न बाएं मुड़ा था। 31 ராஜாக்களை ஜெயித்தான். 31 राजाओं को हराया। சமாதானம் நதியை போல் வந்தது. यहोशू के लिए शांति नदी के समान मिला। அவன் நீதி சமுத்திரத்தின் அலையை போல் பெருகிவிட்டது. यहोशू के घर समुद्र के गगन के समान बढ़ता गया। அப்படியே உன்னுடைய வாழ்க்கையில் वैसे तेरे जीवन சமாதானம் நதியை போல பெருகட்டும். शांति नदी के समान होना। உன்னுடைய நீதி சமுத்திரத்தின் அலையை போல பெருகட்டும். तेरा घर समुद्र के लहर के समान होना। கற்பனை கவனித்து பார்த்தால் நலமாயிருக்கும். और भला होता कि तू आज्ञा के ओर தேவனுடைய கற்பனையை நீ கவனித்து பார். परमेश्वर की आज्ञाओं को ध्यान कर। அறிக்கை செய்வாக இந்த நாளில் कबूल करो ये दिन में। ரகஸ்மகாதி காமாதுனா மகரா விகஸ்மகாதி நாமகாதி நாம விகர்வரா